கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது நாம் எல்லாரும் சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தை எடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலேயே உடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, உடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக, உடைய வார்த்தை எங்களை நிரப்புவதாக. இந்த ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை எங்களோடு நடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறாங்க. எல்லா விரோத கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யும். இந்த ஆராதனைகளை முழுவதையும் நாங்கள் ஒரு மனதோடு பாடி இந்த பிரசன்னத்தை உணர்ந்து மக்களாய் உயிர்ப்பிக்கப்பட, பலப்பட, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறாங்க. இந்த வேலையை முழுவதும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களோடு உணர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போதும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினமும் அன்பருடன் இணைந்து செல்கிறேன். நல்ல பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இப்பொழுது மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம்
வல்லமையுள்ளவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி இன்னொரு பாடல்களை பாடப் போகிறோம். சிலுவை சுமந்தவராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தெரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதை உணர்ந்து அவரை ஆராதிக்கிற நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். சிலுவை சுமந்தோரார் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கைப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கைப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை பெருக்கலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை பெருக்கலாம். அவருக்காகவே வாழ்க்கையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே வாழ்க்கையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. மரணோர சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. மரணோர சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே நம்மை தாங்குகிறவர், அவரே நம்மை சுமக்கிறவர், அவரே நம்மை கைவிடாமல் அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த ஆராதனை வேளையிலே நேசித்து அவருக்குரிய ஆராதனையை நாம் அவருக்கு செலுத்தி நாங்கள் உண்மையே நேசிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளிலேயும் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்ப மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில உம்மை நேசித்து உம்மை ஆராதித்து உமக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையையும் உமக்கு செலுத்த வேண்டிய துதியையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையை உமக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்பா சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்தவர்களாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தகப்பனே, இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்ப மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்ற வார்த்தைப்படி நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த ஆராதனை வேளையிலே நான் பின் திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளிலேயும் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மையப்படுத்தி அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேன் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நட
ஆண்டவரே உம்மை நேசிப்பேன் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறது போல நாங்களும் நேசிக்கும்படியான இருதயத்தை இந்த ஆராதனையிலே கர்த்தருக்கு தருகிறாக. உம்மையே நான் நேசிக்க, உம்மையே நாங்கள் ஆராதிக்க, உம்முடைய நாமத்தையே உயர்த்த, உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. சங்கீதம் 20 வாசிக்கிறது போல சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உண்மையே நேசிக்கும் போது, உடைய நாமத்தை உயர்த்தும் போது, உடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது நாங்கள் நிச்சயமாக எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்தவர்களாக அவருடைய சமூகத்தில் ஆராதிப்போம். அல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். விட்டிரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. தகப்பனே, எந்த சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் பின் திரும்பாமல், நாங்கள் ஒரு நாள் பின்வாங்காமல், உமக்காக வைராக்கியம் பாராட்டி, உமக்காக வாழ்ந்து, உம்மையே நேசித்து, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் உம்மை மாத்திரம் நேசிக்க, நாங்கள் உம்மை மாத்திரம் நேசிக்க ஒரு அன்புள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. தகப்பனே, உம்மை போல நேசிக்க, உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல எங்கள் மீது அன்பு பாராட்ட உலகத்தில் ஒருத்தருமே கிடையாதப்பா. அப்படிப்பட்ட நேசமுள்ள தெய்வத்தை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் உம்மை நேசித்து ஒவ்வொரு நாளும் பின்பற்றும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவ்விதமான நேசத்தினாலும் அன்பினாலும் நிரப்புவீராக, உடைய பிரசனத்தினால நிரப்புவீராக. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மனுஷன் வேஷமாகவே துதிக்கிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான்,
யார் அதை வாய்க்கொள்வான் என்று அறியாது இருக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் நாங்கள் உண்மை மாத்திரம் பிடித்துக் கொள்ள, உண்மை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ள அதிகமான கிருபைகளுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளுவீராக. இந்த ஆராதனை வேளையில தகப்பனுடைய ஆராதனைக்குரிய பிரசன்னம், இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கத்திருக்கிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துல கொஞ்ச நேரமாய் பாடவும் ஆராதிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தைகள் மிகுந்த பிரயோஜனமாய், மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க கத்த உதவி செய்கிறாக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே, நாங்கள் வளரும்படியான கிருபைகளை கத்த தந்து நடத்தியவர்களாக களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் நீ வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படிமா வாஞ்சியோடு வேத வசனத்தை கேட்டு உமக்குள்ள நாங்கள் பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கவும் மாத்திரமல்ல, நாம் பாட்டு பாடி அவரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வருவது கர்த்தருடைய கிருபை. வாரங்கள், மாதங்கள், வருஷங்களை கடந்து வருவது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு தேவ திட்டம், காட்ஸ் பிளான். ஆண்டுடைய திட்டம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் என் ஆண்டவராய் கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவ திட்டம் இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. ஒவ்வொரு மனிதன் மேலும் ஆண்டவருடைய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. காரணம் என்ன? நம்ம ஆதியாமத்தில் வாசிக்கிறது போல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் உலக சிருஷ்டிகராக இருக்கிறார். உலகம் முழுவதையும் அவரே சிருஷ்டித்தார். விசேஷமாய் மனிதர்களையும் அவர் தான் சிருஷ்டித்தார். நம்ம யோவான சுவிசேஷத்தில் 4:42 வாசித்து பார்ப்போமானால் உலக இரட்சகர் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலக இரட்சகராக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தை குறித்து கர்த்தர் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். என் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். திட்டமிடுகிறது மாத்திரமல்ல, அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸினால தேசமானது பயங்கரமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திலையும் தேவ திட்டம் இல்லாமல் இல்லை, தேவ சித்தம் இல்லாமல் இல்லை. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டம் என்ன என்பதை சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்தில் நாம் பார்க்கிற போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் வாசிப்போமானால் கர்த்தர் எந்தெந்த திட்டங்களை யார் மேல் வைத்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்காமல் இருக்கவில்லை. எல்லா திட்டத்தையும் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். என் ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறவர். அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வேதத்தில் வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். உராய்ச்சுகிறோர் பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த இடத்துல என்ன வாசிக்க கேட்டோம்? நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். என் ஆண்டவராய் கர்த்தர் என்ன திட்டமிட்டாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர். வேதாகமத்தில் மோசையை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் மோசையை குறித்து மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து ஒரு திட்டம் வைப்பாரானால்
அதற்கு எதிராக சத்ருவானவன் சில திட்டத்தை தீட்டுவான். இந்த மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது மோசே குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இரட்சகனாக அல்லது மோசையை கொண்டு பெரிய மீட்பின் திட்டத்தை மோசைக்குள் கர்த்தர் வைத்திருந்தார். அவன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், 120 வருஷம் உலகத்திலே வாழ வேண்டும், அவன் எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஜனங்களை நடத்த வேண்டும் என்பது மோசை மேல் தேவன் வைத்திருந்த திட்டம். ஆனால் அந்த தேவ திட்டத்தை அழிப்பதற்கென்று சத்ருவானவன் பல விதத்திலே பிரயாசப்பட்டதை வேதத்திலே வாசிக்க முடிகிறது. மோசே பிறந்த காலத்திலே பிறந்த ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் திட்டமிட்டான். அந்த காலகட்டத்திலே மோசே 3 மாதங்கள் ஒளித்து வைக்கப்பட்டான். அதற்கு பிற்பாடு ஒளித்து வைக்க முடியாமல் அவனை 4 பெட்டியில வைத்து நதியில அனுப்பிவிட்டார்கள். ஆனால் எந்த ராஜா திட்டம் போட்டானோ குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதே ராஜா வீட்டிலே அந்த மோசை வளரக்கூடிய அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். சிறு வயதிலே கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சத்ரு திட்டமிட்டான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன? இந்த மோசையை கொண்டு ஜனங்களுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை அழிப்பதற்கு பல சூழ்ச்சிகள், பல சதி திட்டங்கள் அவனுக்கு எதிராக வந்தது. அவனுக்கு எதிராக ஏற்பட்டாலும் தேவன் எதை செய்யும்படி திட்டமிட்டாரோ வாசித்த வசனத்தின்படி அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடித்தேன். ஆண்டவர் மோசை குறித்து பண்ணின திட்டத்தை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடித்தார். அது ஆண்டவர் எதை செஞ்சு முடிப்பார்னா, சொன்னதை நிறைவேற்றுகிறவர், திட்டம் பண்ணினதையும் நிறைவேற்றுகிறவர். யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் நினைத்ததையும் நிறைவேற்றி முடிக்கிறவர். 3 காரியங்களை சொன்ன, சொன்னதை நிறைவேற்றுவார், திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார், நினைத்ததை நிறைவேற்றுவார். மோசை குறித்து கர்த்தர் என்ன நினைத்திருந்தாரோ, மோசை குறித்து என்ன சொன்னாரோ, மோசை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் பண்ணினாரோ அந்த திட்டம் மாத்திரமே நிறைவேறினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை குறித்தும் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நினைவுகளை பார்க்கிறோம், நம்முடைய வழிகளை பார்க்கிறோம், அவருடைய நினைவுகளும் வழிகளும் மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று நமக்கு வேதம் சொல்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிற போது சத்ருவானவர் அநேக நேரங்களில் தேவனுடைய திட்டத்தை உடைப்பதற்கு, தேவனுடைய திட்டத்தை அழிப்பதற்கு, தேவனுடைய திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் தடைகளை கொண்டு வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திட்டம் பண்ணினேன், உங்களை குறித்து நான் திட்டம் பண்ணினேன், எதிர்காலத்தை குறித்து திட்டம் பண்ணினேன், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அவர் நிறைவேற்ற போகிற காரியத்தை நாம் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு காத்திருக்கிற போது மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மோசையை அழிக்க சதித்திட்டம் பண்ணினாலும் பிசாசின் திட்டம் அழிக்கப்பட்டது, தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. இன்னும் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கிற போது யோசேப்பை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், அல்லது யோசேப்பை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்றால், எகிப்து தேசத்திற்கு முழுவதுக்கும் அவனை அதிபதியாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை அழிப்பதற்கு, அவனுடைய சிறு வயதில் அவனை கொல்லுவதற்கு, தேவனுடைய திட்டத்தை அழிப்பதற்கு, தேவனுடைய திட்டத்தை முறிப்பதற்கு சகோதரர்கள் மூலமாகவே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பித்தார். பல பாதைகளை கடந்து போக வேண்டியதாக இருந்தது, பல பாடுகளுக்கு கூட கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது, சில சோதனைகள் கூட கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அவனை ஒருவரும் கொல்ல முடியவில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் அவனை குறித்து என்ன திட்டம் பண்ணியிருந்தாரோ, அல்லது அவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரோ, அவனை குறித்து என்ன நினைத்திருந்தாரோ அதைத்தான் கர்த்தர் நிறைவேற்றினார். ஏற்ற நேரம் வந்தது,
ஏற்ற சமயம் வந்தது. தேவன் அவனுக்கு சொன்னதின்படியே, தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினதின்படியே, அவனுக்கு சொப்பனத்திலே கர்த்தர் காண்பித்ததின்படியே குறித்த நேரம் வந்தபோது அவனை எகிப்து தேசத்திற்கு முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிபதியாய் மாற்றினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தாவீதை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். தாவீதை குறித்து சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் அவனை குறித்து திட்டமிட்டிருந்தார். அவர் திட்டமிட்டிருக்கிற போது சத்ருவும் அவனை அழிக்கும்படி பல திட்டங்களை போட்டார். யார் மூலம் வேலை செஞ்சான்னா, தன் சொந்த மாமனாகிய சவுல் மூலமாகவே பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவனை கொல்லுவதற்கு பல முறை சவுல் பிரயாசப்பட்டாலும் தாவீதையும் கொல்ல முடியவில்லை, தேவனுடைய திட்டத்தையும் அழிக்க முடியவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் என்ன திட்டத்தை வைத்திருந்தாரோ, அவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரோ, என்ன நினைத்திருந்தாரோ, அதை மாத்திரமே கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை அழிக்கும்படி அங்கே சத்ரு திட்டமிட்டாலும் சத்ருவின் திட்டங்கள் அளிக்கப்பட்டது. ஆனால் ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறினது. அதை தடுக்க முடியவில்லை. வேதம் சொல்கிறது, அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? என் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நம்மை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அல்லது நினைவுகளை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை அழிக்கும்படி, அந்த திட்டத்தை முறியடிக்கும்படி சத்ருவானவன் எவ்வளவு பிளான் பண்ணினாலும் அவனுடைய திட்டம் ஒருபோது நிறைவேறப் போகிறது கிடையாது. தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் மாத்திரமே நிறைவேறும் என்பதை நீங்கள் இந்த காலங்களில் விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மோசையாவது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு தான் ஆண்டவர் இரட்சகனாக வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேத யோவான்ல வாசிக்கிற போது 4:42 வாசிக்கிற போது உலக இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இயேசு உலக இரட்சகர். பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு அனுப்பி, யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின திட்டம் என்னவென்றால், முழு மனுகுலத்தின் பாவத்தை என் ஆண்டவர் இயேசு சுமந்து தீர்க்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவை கொடுத்த திட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் குழந்தையாக இருக்கிற போதே அவனை அழிக்கும்படிக்கு, அவரை அழிக்கும்படி கொல்லும்படிக்கு பிசாசான் அவன் சதி திட்டம் பண்ணினான். ஆனால் இந்த சதி திட்டத்தில் பிசாசு தோற்று போனாலே ஒழிய தேவனுடைய திட்டத்தை அழிக்க முடியவில்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு எதற்காக அனுப்பினாரோ அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக மரித்து அடக்கமள்ளப்பட்டு 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 4 சம்பவங்களை நாம் பார்த்தோம். மோசேயுடைய வாழ்க்கையிலே, அது மாத்திரமல்ல யோசேப்புடைய வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலே, இரட்சகர் இயேசுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவராய் கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அழிக்கும்படி பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிராக வந்தாலும் பிசாசின் திட்டம் அழிக்கப்பட்டது. தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்ற காரியம் என்ன? உங்களை குறித்து நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன். உங்களை குறித்த திட்டம் என்ன? மேன்மையான திட்டங்கள், உயர்வான திட்டங்கள், மேலான திட்டங்கள். அந்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற சமயம் வரும்போது அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். சரி, இப்பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றின சில சம்பவத்தை வாசித்தோம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவார் என்கிற சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதான் தேவ திட்டம். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுதான். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிற மேலான திட்டம் இதுதான். என்னது? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 4 காரியங்கள் தேவனுடைய திட்டத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் முன்குறித்தல். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் முன்குறிக்கிறவராக இருக்கிறார். சும்மா நம்மளாம் தற்செயலா உலகத்தில் பிறக்கல. தேவன் ஏற்கனவே முன்குறித்ததின்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கிறார்கள். ஆண்டவர் எப்படி முன்குறிக்கிறார் என்று சொன்னால், ரோமர் 8:29 வாசித்து பார்க்கிறோம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனத்துல தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். அவர் முன் குறிப்பதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 139:1 வாசிக்கும் போது, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஏற்கனவே அறிந்திருக்கிறதுனால அவர் முன் குறிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாக என்ன நடக்க போகிறது என்று இயேசுநாதருக்கு நன்றாகவே தெரியும். வேதத்தில் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று யோவான் 6:6 வாசிக்கிறோம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், அவர் என்ன செய்ய போறன்னு அவருக்கு தெரியும். அப்படி அறிந்திருந்தும் அவர்களை பற்றி என்ன கேட்டாரு? இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். வனாந்தரமான ஒரு இடம், 5000 புருஷர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்துல இந்த 5 அப்பம் 2 பேரை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியும், மீதியான துணிக்கைகளையும் 12 கோடி எடுக்க முடியும் என்று ஏற்கனவே இயேசுவுக்கு தெரியும். தாம் செய்ய போவதை இன்னென்று அறிந்திருந்தும் அவர்களிடத்தில் கேட்டார், இவர்கள் சாப்பிடத்துக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இப்படிப்பட்ட கேட்கிறார் ஆண்டவர். இது என்ன தெரிகிறது? அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறவர். நம்முடைய தாயின் கற்பத்திலே நாம் உருவாகும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா தேவன் நம்மை அறிந்திருக்கிறபடினாலே அவன் முன் குறிக்கிறவராக இருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23:10 சொல்லியிருக்கிறார். நான் போகும் வழியை அறிவார். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் அவர் அறிந்திருக்கிறபடினால முன் குறிக்கிறார். எதற்காக முன் குறிக்கிறார்? அவர்களை நீதிமானாக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களை பரலோகம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே கர்த்தர் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரையும் முன் குறித்திருக்கிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். உருவாகும் முன்னால் அறிஞ்சிட்டாரு. நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் எரேமியாவை பார்த்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்ம எப்பொழுது அறிந்திருக்கிறார்? தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை முன் குறிக்கிறவராக இருக்கிறார். இந்த எரேமியாவை கர்த்தர் எதற்காக முன் குறித்திருந்தார் என்று சொன்னால், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் முன் குறித்திருந்தார். ஆண்டவர் முன் குறித்திருந்ததின்படியே அவனும் ஏற்ற காலம் வந்தபோது
ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆண்டவர் எதற்காக முன்குறிக்கிறார்? அவர் எதற்காக முன்குறிக்கிறார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசித்தோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிக்கிறார். எதற்காக முன்குறிக்கிறார்? தமது சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக, தேவனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாவதற்காக தேவன் ஒவ்வொரு மனிதனையும் முன்குறிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய சாயல் என்ன? அதை குறித்து வேதத்தை வாசிக்கிற போது பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தேவனுடைய சாயல் என்ன? பூரண அறிவடையும்படி, தேவனுடைய அறிவை அடையும்படி. மாத்திரமல்ல, பழைய மனுஷனை களைந்து போட்டு ஒரு புதிதாக்கப்பட்ட மனிதனாய் மாறுவதற்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் முன்குறிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக அவர் முன்குறிக்கிறவராக இருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அவருடைய திட்டம் என்ன? உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் முன்குறிக்கிறவராக இருக்கிறார். பூரண அறிவடையும்படி, ரட்சிப்பை குறித்த ஒரு சரியான தெளிவு, ரட்சிப்பை குறித்த மேன்மையான அறிவு, இவைகளை அடைந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் முன்குறிக்கிறவராய் இருக்கிறார். கணம் பொருந்தினாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் 49:20 சொல்லியிருக்கிறார். கணம் பொருந்தின மனுஷனாக இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாவிட்டால், அல்லது கர்த்தரை பிள்ளையை மாறக்கூடிய அந்த மனம் இல்லாவிட்டால் அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவது, தேவன் எதற்காக முன்குறிக்கிறார் என்றால், அவர்களை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக, பரலோக ராஜ்யத்தில் கொண்டு செல்வதற்காக. அவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் அபிதமாய் முன்குறித்து நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ. தேவ திட்டத்திலே முதலாவது காரியம் என்ன? இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு முன்குறிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவருடைய திட்டத்திலே முதலாவது, அவர் ஒவ்வொரு மனிதனையும் ஏற்கனவே குறித்து விடுகிறார். இரண்டாவது, அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பு இரண்டாவது. அவர் அழைக்கிற போது அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில் என்று கர்த்தர் அழைக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதோ வாசற் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். எப்படி கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார்? கதவை தட்டுகிறார். இது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். அவர் தட்டுகிறார். என் மகனே, என் மகளே என்று சொல்லி அவர் தட்டும் போது இருதயத்தை திறந்து கொடுத்தால் அவர் பிரவேசித்து அவர் நம்மையுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். சகேவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் மரத்து மேலே ஏறிட்டான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி மரத்து மேலே ஏறிட்டான். ஆனால் இயேசு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பெயரை சொல்லி, சகேவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த அழைப்பின் சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இரண்டாவது, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த அழைப்பு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் இயேசு அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் இவர்களை ஆசீர்வதித்து ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
ஏசாயாவை கர்த்தர் அழைக்கிறார். நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவார் என்று கர்த்தர் அழைப்பு விடுகிறார். அப்ப ஏசாயா சொல்கிறார், நான் போகிறேன், இதோ அடியேன், நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணித்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. மோசே குறித்து வேதம் சொல்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறேன். யாத்திரா 33:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரேமியாவை அழைத்தார், ஏசாயாவை அழைத்தார், அது மாத்திரமல்ல மோசேயை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்படினால் ஆண்டவருடைய அழைப்புக்கு யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ, ஏசாயாவுக்கு கொடுத்த அழைப்பு ஊழியத்தின் அழைப்பு, எரேமியா கொடுத்த அழைப்பு ஊழியத்தின் தீர்க்கதரிசனத்தின் அழைப்பு. ஆனால் ஆபிரகாம் கொடுத்த அழைப்பு ரட்சிப்பின் அழைப்பு தான். அவன் புறஜாதியான இருந்தான், அவனுடைய பிள்ளையை மாற்றுவதற்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் அழைப்புக்கு அவன் தகுதியுள்ளவனாய் மாறி தேவன் எதிர்பார்த்த சகல கீழ்ப்படியில் விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழைத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி அழைத்தார் என்று ஏசாயா 54:6 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழைத்தார், அவருடைய பிள்ளைகளை மாற்றுவதற்கு எப்படி அழைத்தார் என்று சொன்னால், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், மனம் நொந்து போன ஒரு சூழ்நிலையில், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை அழைத்தார். உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அநேக நேரங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அழைத்திருக்கிறார், மனம் நொந்து போன சூழ்நிலையில் நம்மை அழைத்திருக்கிறார், தள்ளப்பட்ட சூழ்நிலையில் அழைத்திருக்கிறார். ஆகவேதான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் முதலாவது தேவன் நம்மை ஏற்கனவே முன் குறித்ததுனால நம்மை அழைக்கிறார். அவருடைய பிள்ளையை மாற்றுவதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அந்த அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அத்தனை பேரையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது திட்டம் என்ன? அவர் எவனை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாயும் மாற்றியிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். நீதிமான்களாக மாற்றுகிற அந்த காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய ஒரு அதிகாரம். அவர் அழைப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். நம்முடைய சுய நீதியினாலேயோ அதனுடைய கிரியைகளினாலேயோ நீதிமானாய் மாறுகிறதல்ல. ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால, இலவசமாயுடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3:24 நாம் வாசிக்கிறோம். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:9 வாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமானை அவர் ஆசீர்வதித்து காருண்யம் கேடகத்தினால அவனை சூழ்ந்து கொள்கிறார். அப்போ அவர் எப்படி நீதிமான்களை நாம் மாற்றப்படுகிறோம்? அவனுடைய கிரியைகளினாலோ அல்லது நம்முடைய மற்ற எந்த ஒரு காரியத்தினாலே அல்ல. அவர் தம்முடைய கிருபையினாலும் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் அவர் தம்முடைய கிருபையினாலும் நம்மை மீட்டெடுத்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். நீதிமான்களை எதற்காக நம்மை மாற்றுகிறார் என்று சொன்னால், அவர் நம்மை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கிடைத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டு கடைசி நாட்களில் நம்மை அவர்
பரலோகத்திற்கு கொண்டு செல்ல போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, வேதத்தை வாசிக்கிற போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை அழைத்த போது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். காரணம், நம்முடைய வார்த்தையை விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். ஆகவே கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறோம். வாய் சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ என்று யோபு 11:2 சொல்கிறார். வாய் சாலகன் ஒரு நாள் நீதிமானாக மாற முடியாது. அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மீட்பினாலும் தான் ஒரு மனிதன் நீதிமான்களாய் மாற முடியும். அவர் யாரை கர்த்தர் அழைக்கிறாரோ, அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். மத்திய 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை ஆண்டவர் நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறார். ஆனால் துன்மார்க்கர்களையோ ஆக்கினை அடையும்படி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அத்தனை பேரையும் பிள்ளைகளாய் மாறும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார். கடைசியாக அவர்களை நித்திய ஜீவனை அடையும்படி அந்த வாக்கியத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதனால் கர்த்தர் நம்மை நீதிமான்களை மாற்றினது எதற்காக? பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்காக தான். அவர் நம்மை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுத்து நீதிமான்களை மாற்ற அவர் விரும்புகிறார். 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை வாசித்தோம். எவனை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வாசித்தோம். 4வதாக மகிமைப்படுத்துவது. யாரெல்லாம் ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றினாரோ அத்தனை பேரையும் கர்த்தர் மகிமையினால் மாற்றுவதற்கு, அவர்களை ஆசீர்வாதத்தினால் மகிமைப்படுத்த, உயர்த்தி மகிமைப்படுத்த, மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்து நம்முடைய பாவத்தை மன்னித்து நீதிமன்றங்களை மாற்றி அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்கிற நம்மை அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அதன் மூலமாக அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறதை நாம் வாசிக்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டுகிறீர். சங்கீதம் 8:4 5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமை. அப்போ 4வது ஆண்டவர் சொல்கிறார், மகிமை அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இக்காலத்தில் ஒரு பாடல் இருந்தாலும் அது மட்டுமல்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். ஒருவேளை பாடுகள் இருக்கலாம் அல்லது குறைவுகள் இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேனே, சில பாடுகள் இருக்கிறது, சில குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. ரோமருக்கு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மைகளை தான் செய்வார்.
ஆகவே பாடுகள் இருக்கிறது, சில குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்குறிக்கிறார். முன்குறிக்கிறது மாத்திரமல்ல, அழைப்பையும் கொடுக்கிறார். அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் வரிசையிலே வருகிறார்கள். யாரெல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் துன்மார்க்கர்களாய் அவர்களை மாறிக்கொள்கிறார்கள். நாம் எப்படி நீதிமன்களை மாற்றப்பட்டோம்? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால, கீழ்ப்படிந்ததுனால நீதிமன்களை மாற்றப்பட்டோம். நீதிமன்களை மாற்றப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை இன்றைக்கு வரைக்கும் அவருக்குள் மகிமைப்படும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே தேவன் குறித்ததை நிறைவேற்றுகிறவர். அது மாத்திரமல்ல, கர்த்தர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் நினைத்ததை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, தாவீது வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை குறித்தும் மிகப்பெரிய திட்டம் இருந்தது. அந்த திட்டங்களை அழிப்பதற்கு பிசாசான பல சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் நிறைவேறினது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். ஆகவே மோசே, அது மாத்திரமல்ல, யோசேப்பு, தாவீது, இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருந்தார்கள், அழைக்கப்பட்டிருந்தார்கள், நீதிமன்றங்களை மாற்றப்பட்டிருந்தார்கள், மகிமைப்படுத்தப்பட்டார்கள். அதே போல இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஏற்கனவே முன்குறித்ததுனால, நமக்கு அழைப்பு கொடுத்தார். அழைப்பை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு நீதிமன்றங்களாக இருக்கிறோம். நீதிமன்றங்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்களில் நித்திய ராஜ்யமாகிய அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நிச்சயமாய் பரலோகராஜ்யத்துக்கு அவர் அழைத்து செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மீண்டும் வந்து அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்ய போகிறார். அவர் திட்டம் பண்ணுகிறதை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய அழைப்புக்கு செவிகொடுப்போமானால், அழைப்புக்கு கீழ்ப்படிவோமானால் நிச்சயம் அவருடைய திட்டத்தை தடையில்லாமல் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? அவர் முன் குறிக்கிறார், அழைக்கிறார், நீதிமான்களாய் மாற்றுகிறார், மகிமைப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் தகப்பனே, இந்த நாளில் உடைய வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நீ திட்டம் பண்ணதை நிறைவேற்ற நீ வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். நீ நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். நீ நிறைவேற்ற மாட்டவர். உன் வாழ்க்கையிலே நீ வைத்திருக்கிற திட்டத்தை, உடைய சித்தத்தை அழிக்கும்படி அவருடைய சதி யோசனை பண்ணினாலும் நீ அந்த சதி யோசனைக்கு அன்றுடைய இடம் கொடாதபடிக்கு உடைய சித்தத்தை, உடைய திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்ற நீர் அன்றுடைய நல்லவராக இருக்கிறபடினால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே வழி, அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம். அவர் நம்மை கொண்டு வைத்திருந்த திட்டத்தை ஏற்ற சமயத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும்
நானே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகனே, மகனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவர். அவர் மகிமைப்படுத்துகிறவர். அவருடைய மகிமையை அவர் வேறொருவருக்கும் கொடுக்கிறவர் அல்ல. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மை ஏற்கனவே முன் அறிந்ததால முன் குறித்தார். நம்மை அழைத்தார். நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். நமக்கு மகிமையின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை குறித்து, உங்களை குறித்து என் தேவன் என்னென்ன திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவேற்றுவர் வரைக்கும் அவர் ஒருபோதும் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் தற்செயலாய் உடைய பிள்ளைகளாய் மாறவில்லை. தற்செயலாய் இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கவில்லை. தற்செயலாய் நீதிமான்களாய் மாறவில்லை. நீர் ஏற்கனவே எரேமியாவுக்கு சொன்னது போல தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொன்னது போல எங்களை தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே அறிந்து எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. முன்குறித்தது மாத்திரமல்ல, எங்களை அழைத்த போது உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படி நீ கிருபை தந்தி. கீழ்ப்படியுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. முடிவு பரியந்தமும் நிலை நிற்போனை ரட்சிக்கப்படுவான் வசனத்தின்படி நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நின்று மனவாளர் இயேசு வருகிற போது உம்மோடு சேர்ந்து வரும்படியான சாக்கியத்தின் கிருபையையும் நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட உதவி செய்வீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவீராக. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த ஆராய்களை கலந்து கொண்ட ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். உடைய பலத்தினால், உடைய கிருபையினாலும் வல்லமையினால் நிரப்பி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கனத்தினாலும் மகிமையினாலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் முடிசூட்டுவீராக. விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா வைரஸ் பாதிப்பிலிருந்து எங்கள் தமிழ்நாட்டையும் எங்கள் இந்திய தேசத்தையும் உலக நாடுகளையும் என் தேவன் பாதுகாத்து விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திட்டத்தை என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன்.
தேசத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உடைய திட்டத்தை ஒருவரால் தடுத்து நிறுத்த முடியாது ஆண்டவரே. நீ செய்கிறது தடைபடுகிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய திட்டத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய வல்ல கரத்தில் ஒப்புகிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற வேலையில் எடுக்கிற பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும். எல்லா மகிமை கனம் துதி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு. துதி கனம் மகிமை எல்லாம் ராஜாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.